எவன் தொகுதியில கிடைக்கலையோ அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நான் அதை பத்தி கவலை இல்லை. இப்போ நேற்று கூட அணைக்கட்டு அடிச்சுக்கிட்டாங்க. பாபு எங்கேயோ போயிட்டு இருந்தா ஆளுநர் தேவையை கூப்பிட்டேன். எங்க இருந்தாலும் சாதத்துக்கு கூட பிடிச்சாங்க. மெட்ராஸ் கொண்டு வந்தாங்க. பாபு கட்சியில் ஒரே போறேன் இருக்கிறேன் மரியாதையா போடும் உடனே போட்டு நண்பர்களுக்கு கொடுத்து பேச வச்சு 2 பேரையும் போட்டு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து காந்தி கிட்ட பேசியிருக்காங்க. இன்னைக்கு எவன் 200 பேர் வந்து 2000 பேர் வந்து ஒழிகளாலும் அவன் இன்னைக்கு அணைக்கட்டுல அண்ணன் அந்த கட்சிக்காரண்டா ஒரு நாளைக்கு திட்டம் ஒரு நாளைக்கு எனக்கு அதை பற்றி கவலைப்படல. அவன் ஒன்று சொல்றேன், இந்த நேரத்தில் சொன்னா நீங்க திட்டுவீங்க, இருந்தாலும் சொல்லிடுறேன் ஆசையை. எல்லாரும் மாதிரி எனக்கு ஒரு நாள் முடிவு வரும். அன்னைக்கு நீங்க எல்லாம் வருவீங்க. என்னை தூக்கிட்டு போகும்போது மகராஜே இதை கட்டி கொடுத்தா போலாம், இதை கட்டி கொடுத்தா போலாம், யூனிவர்சிட்டி கொண்டு வந்தா போலாம், கோர்ட்டை கொண்டாந்து சொல்ல மாட்டீங்களா? அது ஒன்றுதான் எனக்கு போதுமே தவிர வேற எதையும் நான் கேட்கிறேன். இதுதான் என் தொகுதி மக்களுக்கு ஒரே அந்த ஒரு வேண்டுகோளை நீங்க நிறைவேற்று. நீங்களோ உங்கள் வீட்டு கஜானாவை நிரப்புவதற்காக மிடாஸ் நிறுவனத்தை நீங்களே நடத்தி வருகிறீர்கள். இப்போது சொல்லுங்கள், மதுவிலக்கை பற்றி பேச உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? கலைஞர் கருணாநிதியின் ஆட்சியில் நந்தினி 59 முறை கைது செய்யப்பட்டாரா? பள்ளி குழந்தைகள் மீது தேச விரோத வழக்கு போடப்பட்டதா?